வணக்கம். ஔவையாரின் ஆத்திச்சூடி. ஒவ்வொரு நாளும் ஒரு வரி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 2வது வரி. ஆறுவது சினம். சினம் அப்படின்னா கோபம் அப்படின்னு அர்த்தம். ஆறுவது அப்படின்னா ஆற போடுறது. பால் சூடாக கொடுத்தா என்ன சொல்கிறோம்? சூடாக இருக்குது, ஆற்றி சாப்பிடுன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படி ஆற வைப்பது. சினத்தை, கோபத்தை கூட ஆற வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஔவையார். ஏன்னா கோபம் வந்துட்டா என்ன பேசுகிறோம், என்ன நிலைமையில் இருக்கோம் அப்படின்னே தெரிய மாட்டேங்கிறது இல்லையா? வார்த்தைகள் தாறுமாறாக வருது, கையில் இருக்கிறத தூக்கி போட்டு உடைக்கிறோம், என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் பேசுகிறோம், எப்படி நடந்துக்கிறோன்னே தெரியாமல் நடந்துக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் ஔவையார். கோபம் வர்றதில் தப்பு இல்லை, கோபம் வந்தால் அதை ஆற போடணும். ஆறுவது சினம். கோபம் வரும்பொழுது நிதானத்தை இழக்கக்கூடாது அப்படிங்கிறது பொருள்.